அலை செய்திகள் வாசிப்பவர் சங்கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட் அருகே உள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இணை பொதுச் செயலாளர் திரு முத்துக்குமார் தலைமை வகித்திருந்தார். மேலும் இதில் முன்னிலை திரு உமாபதி வகித்திருந்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது: தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதியான 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், மேலும் சட்டசபையில் அமைச்சர் அறிவித்த 2000 ரூபாய் ஊதிய உயர்வினை பயனாளிகளுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மற்றும் பணி நீக்கத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். அதே போல 6 மாதத்திற்கும் மேலாக பணி நீக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஊதியத்தில் 50%, 6 மாதத்திற்கு மேல் பணி நீக்கத்தில் உள்ளவர்களுக்கு 75% பிழை ஊதியமாகவும் வழங்க வேண்டும். மேலும் பணி நியமனம், ஒழுங்கு நடவடிக்கை, குறிப்பிட்ட குற்றங்களுக்கான தண்டனைகள், அதற்கான காலம் உள்ளிட்டவற்றை வரையறை செய்து அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து விவாதித்து பணி உதிகளை உருவாக்கிட வேண்டும். ஏற்கனவே தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சிறப்பு அழைப்பாளராக மாநில செயல் தலைவர் திரு பழனி பாரதி மற்றும் மாநில செயல் தலைவர் திரு நாகராஜன் மற்றும் வெள்ளம் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், அனைத்து பணியாளர் நலச்சங்கங்கள், அனைத்து பணியாளர் நலச்சங்கங்கள், தொழிலாளர் பொதுமக்கள் ஒற்றுமை, தொழிலாளர் பொதுமக்கள் ஒற்றுமை, பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஒற்றுமை. என்றுமே பணியாளர்களுக்காக குரல்